பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, 119வது சங்கீதம் 130வது வசனம். 119 130 வேத வசன வெளிப்பாடு வரும்போது ஞானத்தை, பேதைகளை ஆண்டவர் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். Psalms 119 130 வாசி. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து, வெளிச்சத்தை தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும், உணர்வுள்ளவர் ஆக்கும். பாருங்க, நான் இங்க பெரிய படிப்பு நான் படிக்கல, எனக்கு பெரிய வேலை செய்யல, நாங்க ரொம்ப சின்ன ஆட்கள், என்ன சொன்னாலும் சரி, நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. நீங்க வேத வசனத்தை எந்த அளவுக்கு வாசிப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தியீனம் மறையும். இந்த வேத வசனம் எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும். இந்த வேத வசனம் எப்படி வாழணும்ன்றத சொல்லி கொடுக்கும். ஆகையால இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்கும் போது வெளிப்பாடு வந்துருச்சுன்னா உங்களை கர்த்தர் ஞானம் உள்ளவர்களாக மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைய நாமம் உண்டு. இப்போ நம்ம பாடணும் பாருங்க, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, நிறைய நாமங்கள் உண்டு. இயேசு என்கிற நாமம், மேசியா, இமானுவேல், எபனேசர், நிறைய நாமங்கள் உண்டு. ஆனா எல்லா நாமங்களை விட வேதத்துல ஒரு நாமம் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 19:13. இந்த வார்த்தை, இந்த நாமம் யாரும் மறக்க கூடாது. இந்த வசனத்தை எல்லாரும் குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் பாருங்க. ரத்தத்தில் தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. அவருடைய நாமம் அநேக நாமங்கள் உண்டு. ஆனா தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்துல ஒரு பெரிய வல்லமையுள்ள நாமம் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. கைகளை, 2 கைகளை மேல உயர்த்தி, தேவனுடைய வார்த்தை என்கிற நாமமுடைய எங்கள் தெய்வமே, உமக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென் சொல்லி 2 கைகளை தட்டி, தேவனுடைய வார்த்தை என்கிற நாமத்தை உடையவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நீர் ஒருவரே சபையிலே உயர்ந்திருப்பீராக. இந்த தேவனுடைய வார்த்தை என்ன நடந்தது பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 1வது அதிகாரம். இந்த தேவனுடைய வார்த்தையோட எல்லா நாமங்களிலும் ஒரு நாமம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை என்று கவனித்தோம். அதே போல யோவான் 1வது அதிகாரம், வேதத்தை திருப்பிக்கோங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதனாலதான் நமக்கு சிலை வழிபாடு இல்லை, நமக்கு எந்த உருவ வழிபாடுகள் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப இந்த வார்த்தை என்ன ஆச்சு பாருங்க. 14ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, எந்த வார்த்தை? தேவனிடத்தில் ஆதியில் இருந்தது பாருங்க. அந்த வார்த்தை, தேவன் என்று சொல்லப்படும் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலோ சத்தியத்தினாலோ நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இப்ப பாருங்க, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மாம்சமாகி இயேசு என்கிற அந்த நாமத்துல இறங்கி வந்து இப்ப எங்க வாசம் பண்றாரு சொல்லுங்க? எனக்குள்ளே சொல்லுங்க. எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ, இந்த வேத புத்தகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை முக்கியமுள்ளதாக இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமுள்ள நபர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எது இருந்தாலும் எது இல்லாமல் போனாலும், எது வளர்ந்தாலும் எது வளராமல் போனாலும், வேத வசனம் ஒரு நாள் ஒரு மணி
மனுஷன் கீழே தள்ளினதாக சரித்திரம் கிடையாது. எந்த மனுஷன் வேதத்தை தூக்குகிறானோ அவனை கர்த்தர் தூக்கி நிறுத்தி வைப்பார். எந்த மனுஷன் வேத வசனத்தை உயர்த்துவானோ கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். ஆமென் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை என்கிற நாமமுடையவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை கொடுத்து விடுவோம்.